சத்தியத்திற்குள் அன்பானவர்களே, புதுச்சேரி சத்திய மார்க்க ஆலயத்தில் வாரந்தோறும் ஒவ்வொரு வாரத்தின் முதலாம் நாளிலும் சத்திய மார்க்க ஆராதனை முறைமை நிறைவேற்றப்படுகிறது. சத்திய மார்க்க ஆராதனை முறைமையில் நிறைவேற்றப்படுகிற 3 சத்தியங்கள் மிக முக்கியமானது. 1, சுத்திகரிப்பின் செய்தி. 2, ஆராய்ச்சியின் செய்தி. 3, சத்திய தேவ செய்தி. இந்த 3 செய்திகளையும் யூடியூப் வழியாக உங்களுக்கு வழங்க ஆவியானவரால் வழிநடத்தப்படுகிறோம். இன்றைக்கும் நீங்கள் கேட்கிற இந்த சத்திய செய்தியினை கவனமாக கேளுங்கள். கருத்தாக சத்தியத்தின் ஆழங்களை கண்டுபிடியுங்கள். கேட்கிற சத்தியத்தின் அடிப்படையிலே உணர்ந்து அதை உங்களுடைய தனிப்பட்ட குடும்ப பொது ஊழிய வாழ்க்கையிலே கைகொண்டு வாழ்வதற்கு சத்திய தேவனுக்குள் வார்த்தைக்குள் பிரயாசப்படுங்கள். சத்திய தேவன் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த சத்திய செய்தியை கேட்பதோடு மாத்திரமல்ல, ஒவ்வொரு செய்திக்கும் உங்களுடைய லைக் எங்களுக்கு ரொம்ப முக்கியமாக இருக்கிறது. அதுபோல உங்களுடைய கமெண்ட்ஸ் எங்களுக்கு தேவையாக இருக்கிறது. மேலும் இந்த சேனல் உங்களுடைய பயனுக்காக ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறபடியால் சத்திய மார்க்க ஆலயம் புதுச்சேரி என்கிற இந்த சேனலுக்கு உங்களுடைய ஆதரவை தாருங்கள். சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். சத்திய தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். சத்தியத்திற்குள் அன்பானவர்களே, 2025ஆம் ஆண்டிலே ஜனவரி மாதம் முதல் மாதம், இந்த முதல் மாதத்திலே 1ஆம் தேதி முதலாம் நாளிலே சத்திய மார்க்கத்தாராக சத்திய மார்க்க ஆராதனை முறைமைகளை இன்றைக்கும் அனுசரிக்க தெய்வம் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். முதல் பகுதி உட்பிரகாரத்திலே 2 சத்தியங்களையும் பரிசுத்த ஆவியானோர் மூலமாக நாம் அனுசரித்து சுத்தம் பெற்று, 2வது பகுதி பரிசுத்த ஸ்தலத்திலே சாட்சிக்கான சுருக்கமான செய்தியை ஆராய்ச்சியின் சத்தியமா கேட்டு சத்திய தேவனுடைய நாமத்தின் மகிமைகளை கடந்த வருடங்கள்ல அவர் நமக்கு செய்ததான காரியங்களை உணர்ந்து சாட்சி சொல்லி, முடிவா ஜெபத்திலே சுகந்த வாசனை உள்ளவர்களாக நாம் வருடத்திலே ஜீவிக்க நம்மை தேவனுக்கென்று இயேசுவை போல சுகந்த வாசனை உள்ளவர்களாக ஒப்பு கொடுத்திருக்கிறோம். இந்த 3 சத்தியத்தையும் நாம் அனுசரித்தபடியா நாம் பெற்றுக்கொண்ட சுத்தத்தின் மேலாக பரிசுத்தத்தையும் பெற்றிருக்கிறோம். நாம் பெற்றுக்கொண்ட பரிசுத்தத்தோடு 3வது பகுதியாக இருக்கக்கூடிய மகா பரிசுத்த ஸ்தலத்தின் வேலைக்குள்ளாகவும் பிரவேசிக்கிறோம். இந்த பகுதியில் 2 விதமான சத்தியங்கள் காணப்படுகிறது. 1, சத்திய தேவ செய்தி. 2, சத்திய ஜெபம். இந்த 2ஐயும் நாம் தேவ கிருபையினாலே அனுசரித்து விசேஷமாக சுத்தத்தையும் பரிசுத்தத்தையும் பெற்றுக்கொண்டது போல அதற்கு மேலாக பூரணமாக இன்றைக்கும் மகா பரிசுத்தத்தையும் நாம் பெற்றுக்கொள்ள இருக்கிறோம். வருஷ துவக்கம் அப்படின்னா சபையிலே அநேகர் சாட்சி கொடுக்கிறோம். வரவேற்க வேண்டிய விஷயம், நல்ல விஷயம், தேவனுக்கு மகிமையான விஷயம். இன்னொரு பக்கம் எனக்கு சந்தோஷம். என்ன சந்தோஷம் அப்படின்னா, ஒவ்வொருவருக்குள்ளும் நல்ல மாற்றங்கள், நல்ல உணர்வுகள், தேவனுக்கு எரிந்து பிரகாசிக்கிற விளக்காக நீங்கள் இருக்கிறீர்கள் என்பதை வெளிப்படுத்தினது. இன்னும் அநேக நேரம் கருதியோ அல்லது ஏதோ காரணமாகவோ இன்னும் சாட்சி கொடுக்க முன்வரவில்லை. ஆனாலும் அவர்களுக்குள்ளும் எரிந்து பிரகாசிக்கிற அனுபவங்களை தெய்வம் கொடுக்க வேண்டுமாக நான் வாஞ்சிக்கின்றேன். 2025
முதல் நாளில நம்முடைய மனப்பக்குவம் எப்படி இருக்க வேண்டுமானால், நாம் சத்திய மார்க்கத்தை சேர்ந்தவர்கள் என்ற அடிப்படையில் இருக்க வேண்டும். சத்திய மார்க்கம் என்பது தேவனுடைய அநாதி சித்தம். சத்திய மார்க்கத்தாராக நாம் இருக்க வேண்டுமானால் நாம் சத்தியவான்களாக வாழ வேண்டும். நாம் சத்தியவான்களாக வாழ்கிறோம் என்றால் சத்திய மார்க்க ஆராதனை முறைமைகளையும் அனுசரிக்க வேண்டும். ஆகவே நல்ல முடிவெடுங்க. இந்த முதல் நாள்ல தெளிவு பெறுங்க. அந்த தெளிவை இந்த வருடம் முழுவதும் செயல்படுத்த முயற்சி செய்யுங்கள். தனிப்பட்ட வாழ்க்கையில சத்திய மார்க்க ஆராதனை முறைமையை அனுசரிக்க திட்டம் பண்ணுங்க. குடும்ப வாழ்க்கையில சத்திய மார்க்க ஆராதனை முறைமையை அனுசரிக்க ஆயத்தப்படுங்க. சபையாக நாம் கூடி வந்து சத்திய மார்க்க ஆராதனை முறைமைகளை அனுசரிக்க நம்ம ஒவ்வொருவரும் நம்மை ஒழுங்குபடுத்த வேண்டும். தனிப்பட்ட வாழ்க்கையை திட்டம் பண்ணுங்க. குடும்ப வாழ்க்கையை ஆயத்தப்படுத்துங்க. சபை வாழ்க்கைய ஒழுங்குபடுத்துங்க. இந்த 3 வார்த்தைகளும் மிக முக்கியமான வார்த்தைகள். நல்லா புரிஞ்சுக்கங்க. வாரத்தின் முதலாம் நாள் ஞாயிற்றுக்கிழமைக்கு நம்ம என்ன கொடுக்கறது கிடையாது, முக்கியம் கொடுக்கறது கிடையாது. வாரத்தின் முதலாம் நாள்னு சொல்லி முக்கியம் கொடுக்கிறோம். கடந்த வருடத்துல இப்படி நான் கேள்விப்பட்டேன். இந்தியாவில் ஞாயிற்றுக்கிழமை லீவ் விடக்கூடிய ஒரு நாளா இருக்குது. அது கிறிஸ்தவர்களுக்காக ஆங்கிலேயருடைய ஆட்சி காலகட்டங்கள்ல கொண்டு வரப்பட்டது. இதை அரசு ஆணைப்படி மாற்றி அமைக்கணும் அப்படின்னு சொல்லி அரசாங்க வட்டாரத்தில் இப்படி ஒரு பேச்சு இருப்பதாக நான் கடந்த வருடத்துல கேள்விப்பட்டேன். 2025 அல்ல 26 அல்லது எப்ப வருதுன்னு நமக்கு தெரியல. வந்தாலும் ஸ்தோத்திரம், வராக்காலம் ஸ்தோத்திரம். எப்படியோ நாம வாரம் ஒரு முறை தேவ சமூகத்தில் என்ன செய்யணும், கூடி வரணுங்கிறது தேவ சித்தம் இருக்கு. எபிரேயர் 10:25 அதை இந்த வருடம் தவறாம கர்த்தருக்கு சித்தமானால் 52 வாரங்களையும் நிறைவேற்ற வேணும்னு ஒரு நல்ல முடிவு எடுக்கணும். 1வது காரியம். 2வது காரியம், சபையில மிக முக்கியமா உபவாச ஆராதனை முறைமையை ஒழுங்குபடுத்துகிறோம். மாதத்துல ஒரு நாள், பெரும்பாலும் அது 3வது வாரமா இருக்கும். மாதத்துல 12 முறை ராஜரீகமான நம்பர் 12 முறையும் உபவாச கூட்டத்துல நம்ம சபை மக்கள் அனைவரும் பங்கெடுக்கணுங்கிற ஒரு உணர்வுக்குள்ள வரணும். நல்ல ஒரு முடிவு எடுக்கணும். அடுத்தபடியாக சத்திய போதனை மாதம் ஒரு நாள் நமக்காக கர்த்தருக்கு சித்தமானால் கொடுக்கப்பட இருக்கிறது. வேலாத ஐயா மூலமா இருக்கலாம், இல்லையா நம்முடைய சபையின் மூலமா இருக்கலாம். மாதம் ஒரு நாள் சத்திய போதனை. சத்திய போதனை இல்லாம நம்முடைய வாழ்க்கை ஒழுங்குபடுத்தப்படாது. அதனால சத்திய போதனைக்கு முக்கியம் கொடுத்து 12 மாதங்கள் நடத்தப்படுமானால் 12 மாதங்களும் சத்திய போதனையிலே பங்கெடுக்க வேண்டும் என்கிற நல்ல முடிவை நம்ம எடுக்கணும். வருஷ துவக்கத்தில் இருக்கிறோம். நல்ல முடிவுகளை எடுக்கணுங்கிறத எல்லாரும் சரியா கேட்டு புரிஞ்சுக்கணும். அடுத்தபடியாக 4வது காரியம், நம்ம எல்லாருக்குமே சுவிசேஷம் அறிவிக்கக்கூடிய ஒரு கடமை இருக்குது. கடந்த 12 ஆண்டுகளை நாம் இதுல எப்படி உண்மையா இருந்தோம் இல்லைங்கிறதையும் தெய்வம் அறிவார். 13வது வருஷத்துல நம்ம போயிட்டு இருக்கிறோம். இந்த 13வது வருஷத்துல நாம எப்படி சுவிசேஷத்தை அறிவிக்கணும், அது நம்ம மேல விழுந்த கடமைங்கிறத உணரணும். சுவிசேஷம் அறிவிக்கணும். மேடை போட்டு அறிவிக்கணும்னு அவசியம் இல்லை. 1 to 1ங்கிறது தான் தி பெஸ்ட் மெத்தடு. ஒரு நபரை சந்திச்சோ, ஒரு நபரோட போன் பேசியோ, எப்படியோ ஒரு நபருக்கு சுவிசேஷம் சொல்லணும். அதனால சுவிசேஷ ஊழியத்தையும் இந்த வருடத்துல நம்ம அதிகமா முக்கியப்படுத்தணுங்கிறத நினைங்க. அநேகருடைய இரத்த பலிக்கு நாம் தப்பு வைக்கப்படலாம். 5வது காரியம், நம்முடைய சபைக்கு வராமல் யாரெல்லாம் நின்று போனாங்களோ அல்லது வருவதற்கு தடைப்பட்டாங்களோ
அவங்களெல்லாம் கொஞ்சம் கண்டுபிடிச்சு யாரெல்லாம் வரலன்னு உங்களுக்கே தெரியும். அவர்களை சந்திக்கும் போதோ அல்லது அவர்களோட போன் பேசியோ சத்திய மார்க்கத்தாராக வாழணும்னு சொல்லி அவர்களுக்கு உணர்வு உண்டாகிற மாதிரி அவர்களோட என்ன பண்ணுங்க, பேசுங்க. 5 காரியங்கள். 6வது காரியம், சத்திய பல்கலைக்கழகத்தின் மூலமாக பொதுவா வருடம் ஒரு முறை சத்திய மார்க்கம் கான்பரன்ஸ் நடத்தப்படும். இந்த வருடம் ஜனவரி 14, 15, 16 3 நாட்கள் திருச்சி மாவட்டம் மணப்பாறை அருகே ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறது. திருச்சி தம்மானால் அந்த 3 நாட்கள் கான்பரன்ஸ் நடத்தப்பட இருக்கிறது. இந்த கான்பரன்ஸ்ல நம்முடைய சத்திய மார்க்க சபையார் கூடி வந்து சத்திய மார்க்கத்தாராக நாம் எப்படி வாழ வேண்டும் என்பதிலே நல்ல ஒரு முடிவை பெற்றுக்கொள்ள வேண்டும். அதற்கு ஆயத்தப்படுங்க. அடுத்தபடியா 7வது சத்தியம், மிக முக்கியமான காரியம். நாமும் சத்திய மார்க்கத்தானா சத்தியவான்களா வாழணும் அப்படின்னா அனுதின வாழ்க்கையில சத்திய வேதத்தை எடுத்து ஒரு நாளைக்கு 2 அல்லது 3 முறை தேட, ஆராய, தியானம் பண்ண, சத்திய வேதத்துக்கு என்ன கொடுக்கணும், முக்கியத்துவம் கொடுக்கணும். 4ஆம் தேதியிலிருந்தே ஆரம்பிக்கும். தெய்வ கிருபையினால இன்னைக்கு அதிகாலையில எழும்பவும், எழும்பின உடனே குளிக்கவும், தேவ சமூகத்துல தேவனை தேட, ஆராய, தியானம் பண்ணவும் அடியனுக்கு கர்த்தர் கிருபை செய்தார். இந்த 1ஆம் தேதியில நம்ம இதை ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா டிசம்பர் 31 வரையில இதை செய்யணும். வேதத்தை தேடாம, ஆராயாம, தியானம் பண்ணாம சத்தியவானா என்ன பண்ண முடியாது, வாழ முடியாது. 7 காரியங்களையும் நீங்க இந்த வருடத்துல நிறைவேற்ற தேவ கிருபையை பெற்றுக்கொள்ளணும்னு நான் வாஞ்சிக்கிறேன். உங்களோடு நானும் இந்த தேவ கிருபையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன். தேவனுக்கு மகிமையா ஒரு அல்லேலூயா சொல்லலாமா, ஒரு ஓசியானா சொல்லலாமா, ஒரு ஸ்தோத்திரம் சொல்லலாமா? இதெல்லாம் ஏதோ ஒரு கடமைக்காக கேட்டோம், ஒரு முடிவு பண்ணுவதற்காக நம்ம சொல்லணுங்கிற கடமை அப்படின்னு நினைக்காம, கடமைக்கு செய்யாம இதை செய்ய வேண்டிய சத்திய கடமையா நம்ம என்ன பண்ணணும், உணர்ந்து நிறைவேற்ற வேண்டும். எப்போதும் சத்திய தேவ செய்தியை நாம் கேட்க இருக்கிறோம். ஆங்கில புத்தாண்டிலே சத்திய மார்க்கத்துக்குரிய சத்திய ஜனமாக இருக்கின்ற நம்மிடையே, நமக்குள்ளாக, நம்முடைய இருதயங்களிலே சத்திய தேவ செய்திய தேவன் எழுதி வைக்க இருக்கிறார். தேவன் எழுதி வைக்க இருக்கிற சத்திய தேவ செய்திய தலைப்ப, உபதலைப்ப, அதற்குரிய வேத வசனங்களை நாம விறுவிறுன்னு எழுதி கொண்டு ஜெபித்து சத்திய தேவ செய்தியை நாம கேட்க இருக்கிறோம். இன்றைய சத்திய தேவ செய்திக்கான தலைப்பு என்னவென்றால், நன்மை செய்து வாழ வேண்டிய சத்தியம். சங்கீதம் 34:14, 1 பேதுரு 3:11 தலைப்பை எழுதி வேத வசனங்களையும் பிரித்துக் கொண்டோமானால், முதல் வசனத்துல உள்ள அருமை சகோதரி வாசிப்பாங்க. 2வது வசனத்தை வெளியே அருமை சகோதரர் ஒருவர் தேவ மகிமைக்காக வாசிக்க தேவ பக்தியோடு நாம் கேட்போமா? ஆமென். 2ஆம் வசனம், ஆமென். பழைய ஏற்பாட்டு புத்தகத்திலிருந்து ஒரு வசனத்தையும் புதிய ஏற்பாட்டு புத்தகத்திலிருந்து ஒரு வசனத்தையும் சத்திய தேவ செய்தியினுடைய ஆதார வசனங்களாக நாம் வாசிக்க கேட்டிருக்கிறோம். பழைய ஏற்பாட்டு வேத வசனத்தில் தீமையை விட்டு விலகி என்று எழுதியிருக்கிறது.
புதிய ஏற்பாட்டு வேத வசனத்தில் பொல்லாப்பை விட்டு நீங்கி எப்படி எழுதியிருக்கிறது? இந்த இரண்டும் ஒரே மாதிரியான விஷயங்களை குறிக்கிற ரகசியங்கள். அடுத்தபடியாக பழைய ஏற்பாட்டிலே நன்மை செய் என்று எழுதியிருக்கிறது. புதிய ஏற்பாட்டு வசனத்திலே நன்மை செய்து. இந்த இரண்டுமே ஒரே மாதிரியான காரியங்களை குறிக்கிறது. அடுத்தபடியாக மூன்றாவது, பழைய ஏற்பாட்டு வசனத்திலே சமாதானத்தை தேடி அதை தொடர்ந்து கொள் அப்படி எழுதியிருக்கிறது. புதிய ஏற்பாட்டு வசனத்திலே சமாதானத்தை தேடி அதை பின்தொடர கடவன். இந்த இரண்டுமே ஒன்றோடு ஒன்று தொடர்புடைய ஒரே மாதிரியான விஷயங்களை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. சின்ன சின்ன வித்தியாசம் என்ன அப்படின்னா, பழைய ஏற்பாட்டு காலங்களுக்கு ஏற்ற மாதிரியும் புதிய ஏற்பாட்டு காலங்களுக்கு ஏற்ற மாதிரியும் அந்த சின்ன வித்தியாசங்கள் அமைந்திருக்கிறது. இந்த இரண்டு வசனங்களுக்குள் இருந்து 3 சத்தியங்களை, 3 ரகசியங்களை இந்த புதிய வருடத்தின் முதல் மாதத்தின் முதல் நாளுக்குரிய சத்திய தேவ செய்தியாக நாம் கேட்க இருக்கின்றோம். இந்த 3 ரகசியங்களையும் 3 உப தலைப்புகளாகவும் அந்தந்த தலைப்புகளுக்கு தேவையான ஒத்து வசனங்களையும் இப்ப நாம எழுதி கொள்ள இருக்கின்றோம். முதல் ரகசியம் அல்லது முதல் சத்தியம், நான் சொல்லக்கூடியதை கவனிச்சு கேளுங்க, அதே மாதிரி எழுதுங்க. தீமை கமா பொல்லாப்பை விட்டு விலகி. அப்போஸ்தலர் 20:19, ஆதியாகமம் 31:24, ரோமர் 7:19. இரண்டாவது சத்தியம், இரண்டாவது ரகசியம் நன்மை செய்து. 1 கொரிந்தியர் 7:37, எரேமியா 18:20, 1 தெசலோனிக்கேயர் 5:15. மூன்றாவது சத்தியம், மூன்றாவது ரகசியம் சமாதானத்தை தேடி பின்தொடர். ஏசாயா 9:6, மார்க்கு 9:50, சங்கீதம் 119, 165. நாம் கண்களை மூடுவோமா? சத்திய தேவ செய்திக்கான தலைப்பு, உப தலைப்பு, ஆதார மற்றும் ஒத்து வசனங்களை எல்லாம் எழுதி கொண்டதான நாம நம்முடைய இருதயங்களை தாழ்த்தி இந்த முதல் மாதத்தின் முதல் நாளிலே சத்திய தேவ செய்தி நமக்குள்ளாக தெய்வத்தால எழுதி வைக்கப்பட நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து செபிக்கலாமா? சத்திய தோப்பனே, சத்திய குமாரனே, சத்திய ஆவியானவரே, சத்திய தேவ செய்தியின் வேலைக்காக உடைய நாமங்களை துதிக்கிறோம். கடந்த ஒவ்வொரு ஆண்டுகளாகவும் ஒவ்வொரு முறையும் நாங்கள் கூடி வரும்போதெல்லாம் எங்கள் இருதயங்களை சத்திய வசனங்களால நிரப்பி உடைய சொந்த ஜனமா உண்மை சொந்த தெய்வமாக கொண்டிருக்க எங்களை வாழ வைத்ததற்காக உங்களுக்கு கோடா கோடி நன்றி செலுத்துகிறோம். புதிய வருடத்திற்காக, ஜனவரி 2025க்காக, முதல் மாதத்தின் முதல் நாளுக்காக, நித்திய ராஜாங்கத்துக்காக தலை வணங்கி நீர் பரிசுத்தர் 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 என்று உம்மை தொழுது சேவிக்கிறோம். என்றைக்கும் எங்கள் எல்லாருடைய இருதயங்களையும் உம்முடைய உடன்படிக்கை பெட்டியாக வைத்து தேவனுடைய சித்தத்தை, தேவனுடைய வார்த்தையை கொண்டு உடைய சொந்த ஜனமாக நாங்கள் வாழ்வதற்கு நன்மை செய்து வாழ்கிற சத்தியத்தை 3 உப தலைப்புகளை கொடுத்திருக்கிறீங்க.
தீமைய பொல்லாப்ப விட்டு விலக, நன்மை செய்ய, சமாதானத்தை தேடி அதை பின்தொடர, இந்த 3 சத்தியங்களுக்குள் மறைந்திருக்கிற ஆழங்களை நாங்கள் அறிந்து கொள்ள, வெளிப்பாடுகளை பெற்றுக்கொள்ள எங்கள் இருதயத்திலே எழுதி வைக்கும்படி செபிக்கிறோம். கூடி வந்திருக்கிற சிறு பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள், சகோதரிமார்கள், சகோதரர்மார்கள், ஊழியர்கள், விசுவாசிகள் எல்லாருக்குள்ளும் சத்திய வசன ஆசீர்வாத வெளிப்பாடுகளுடன் நிரப்பப்பட்டு நாங்கள் கேட்கிற சத்தியத்தில தேவன் எனக்கு என்ன பேச இருக்கிறார், தேவன் என்னை எப்படி வாழும்படி இந்த வருடத்திலே விரும்புகிறார் என்பதை அறிய, உணர, நல்ல முடிவெடுத்து தீர்மானம் பண்ண உணர்த்து வைக்கும்படி செபிக்கிறோம். சுயத்திற்கு விளக்கி பரிசுத்த ஆவியான வெளிச்சத்திலே வழி நடக்கும். சத்திய இயேசுவின் நாமத்தில் சத்திய ஆவியானவன் துணையோடு செபிக்கிறோம். சத்தியமுள்ள பிதாவே, ஆமென், ஆமென். சத்திய வார்த்தையாகிய பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவராயிருக்கிற தேவனுடைய தெய்வீக நாமத்திற்கு சகல துதியும் கனமும் மகிமையும் உண்டாவதாக. ஆமென். பிதாவாகிய தேவனுடைய இரக்கமும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய சமாதானமும் தேவனுடைய வார்த்தையின் மூலமாக நம்மில் ஒவ்வொருவருக்குள்ளும் ஜனவரி மாதத்தின் 1ஆம் நாள் முதல் இந்த வருஷம் முழுவதும் உண்டாயிருப்பதாக. ஆமென். சத்தியத்திற்குள் அன்பானவர்களே, புத்தாண்டு என்பதை உலகம் ஒரே மாதிரியான காலகட்டங்களிலே கொண்டாடுவதில்லை. உலகமெங்கிலும், தேசமெங்கிலும், நாடுகள் தோறும் வெவ்வேறு புத்தாண்டு கொண்டாடி வருகிறார்கள். உலக மக்கள் புத்தாண்டு பிறப்பை கொண்டாட்டத்துக்காக அனுசரிக்கிறார்கள். கொண்டாடி மகிழ்ச்சி அடையும்படி அந்த நாளுக்கு முக்கியம் கொடுக்கின்றனர். தேவ ஜனங்கள், சத்தியமாக்க ஜனங்கள் எந்த நாளை வருட பிறப்பா எடுத்துக்கொள்வது அல்லது வருட பிறப்பை எப்படி முக்கியப்படுத்துவது, இந்த வருட பிறப்பிலே பாரம்பரியமாக நடப்பதா, வேதத்தின்படி நடப்பதா, இப்படி பல்வேறு குழப்பங்கள் இருக்கிறது. இப்ப காலங்களை குறிச்செல்லாம் நம்ம ஆராய்ச்சி செய்ய இல்லை. எப்படியோ உலகம் முழுவதும் வெவ்வேறு புத்தாண்டு வைத்திருந்தாலும் ஆங்கில புத்தாண்டை மையமாக கொண்டு நகர்கிறது. உலக அளவிலே அலுவல்கள் அனைத்துமே, அரசு சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் அனைத்துமே ஆங்கில புத்தாண்டை மையமாக கொண்டு நகர்கிறது. அந்த ஓட்டத்திலே நாமும் இருக்கிறோம். ஆகவே 2025 முதல் மாதம், ஜனவரி மாதம் 1ஆம் தேதி 1ஆம் நாளிலே தேவ சமூகத்திலே நாம் கூடி வந்திருக்கிறோம். பொதுவாக இன்றைய நாளை உலக மக்கள் எப்படி அனுசரிப்பார்கள் என்றால், இரவு நேரத்தில் யாரா இருந்தாலும் ஒருவரை ஒருவர் பார்த்து புத்தாண்டு வாழ்த்துக்களை சொல்லிட்டு கேளிக்கையாகவும் மகிழ்ச்சியாகவும் ஒரு கொண்டாட்டத்தை நடத்தி இருப்பாங்க உலக மக்கள். ஒரு சிலர் என்ன செய்திருப்பார்கள் என்றால், அதிகாலையிலே தங்களுடைய கோவில்களுக்கு சென்று தங்களுக்கு தெரிந்த வழிபாடுகளை நடத்தி இந்த வருடம் இறைவனால் ஆசீர்வதிக்கப்பட இப்படிப்பட்ட காரியங்களுக்குள்ளாக செயல்பட்டிருப்பாங்க. உலக மக்களை பொறுத்தவரை இதுதான். கிறிஸ்தவ மக்களை பொறுத்தவரையில் ஜனவரி 1ஆம் நாள் வந்துட்டா மிட் நைட்ல, அதாவது நடு இரவுல ஆராதனை முறைமைகளை ஒழுங்குபடுத்துவாங்க. அப்படி ஆராதனை முறைமைகளை ஒழுங்குபடுத்தும் போது ஜனங்களும் கூடி வருவாங்க. சபையாரா சேர்ந்து
தங்களுக்கு தெரிந்தபடி ஆராதனை முறைமைகளை அனுசரிப்பாங்க. ஆராதனை முறைமையின் வேளையிலே சத்தியம் கொடுக்கப்படும். அப்படி சத்தியம் கொடுக்கப்படுவதிலே என்ன முக்கியப்படுத்தப்படும் என்றால் நல்லா கவனிக்கணும். எல்லா வருஷமுமே பெரும்பாலும் வாக்குத்தத்தத்தை மையமா வைத்து பிரசங்கம் இருக்கும். வாக்குத்தத்தத்தை மையமா வைத்து பிரசங்கம் இருக்கிறது மட்டுமல்ல, வாக்குத்தத்த அட்டை அல்லது வாக்குத்தத்தம் சம்பந்தமா எதையாவது ஒன்ன சபையில என்ன பண்ணுவாங்க, ஜனங்களுக்கு கொடுப்பாங்க. இரண்டாவது எதை முக்கியப்படுத்துவார்கள் என்றால் தீர்க்க தரிசனத்தை. இந்த வருஷம் என்ன நடக்க போகுது, இந்த வருஷத்துல எல்லாம் எப்படி இருக்க போகுது, இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி தீர்க்க தரிசனத்தை முக்கியப்படுத்துவாங்க, தீர்க்க தரிசனத்தை எதிர்பார்ப்பாங்க. மூன்றாவது பாத்தீங்க அப்படின்னா ஆசீர்வாதமா என்ன கிடைக்க போகுது, ஆசீர்வாதத்தை மையமா வச்சு பிரசங்கம் பண்ணவோ பிரசங்கம் கேட்கவோ முயற்சி பண்ணுவாங்க. இப்படிதான் கிறிஸ்துவ வட்டாரம் போகிறது. ஆனால் சத்திய மார்க்கத்துக்குரிய சத்தியவான்களாக இருக்கிற நீங்களும் நானும் உலக மக்களை போல் இல்லாமல், கிறிஸ்தவ ஜனங்களை போலும் இல்லாமல், சத்தியத்திற்குரியவர்களாக இன்றைக்கு சத்திய தேவன் நமக்காக என்ன பேச இருக்கிறார் என்பதை அறிந்து உணர்ந்து அதன்படி நடக்க சத்தியத்தின் முடிவிலே நல்ல தீர்மானம் எடுக்க வேண்டும். அல்லேலூயா. இன்றைய சத்திய தேவ செய்தியுடைய தலைப்பு என்னவென்றால் நன்மை செய்து வாழ வேண்டிய சத்தியம். இதுதான் நமக்கு வாக்குத்தத்தம். வாக்குத்தத்தம் என்று மற்றவர்களைப் போல எடுத்துக்கொள்ளவில்லை. ஒருவேளை வாக்குத்தத்தம் என்று நினைப்போமானால் இன்றைக்கு நமக்கு என்ன வாக்குத்தத்தம்? இதுதாங்க நமக்கு வாக்குத்தத்தம். அதே மாதிரி இதுதான் நமக்கு தீர்க்க தரிசனம். நம்முடைய மன பார்வை, உள்ளான பார்வை இதிலே கவனமாக இருக்க வேண்டும். நன்மை செய்து வாழ்வதுதான் நமக்கு தீர்க்க தரிசனமா இருக்கும். அதே மாதிரி இந்த வருடம் நமக்கு ஆசீர்வாதமா இருக்கணும் அப்படின்னா இந்த வருடத்தின் ஆசீர்வாதத்தினுடைய மைய சத்தியம் என்ன அப்படின்னா நன்மை செய்து வாழ வேண்டும். அல்லேலூயா. இந்த காலமெல்லாம் இது தேவையான சத்தியம் தான். ஆனா வருஷ துவக்கத்தில் இருக்கிறதுனால இதை நம்ம அப்படி உணரலாம். இதுல 3 உபத்தலைப்புகளை எழுதியிருக்கிறோம். ஒவ்வொரு சத்தியத்தையும் அதிகபட்சம் ஒரு 7 நிமிஷத்துக்கு மேல கொண்டு போக வேண்டாம்னு நான் நினைக்கிறேன். ஒரு 20-21 நிமிஷத்துக்குள்ள முடிக்க ஆசைப்படுகிறேன். ரத்தின சுருக்கமா சத்தியத்தை கேட்க நான் விரும்புறேன். நேரத்தை கருத்துல கொண்டு, ஏன்னா ஒரு சிலர் வேலைக்கு போறவங்க இருக்கலாம், ஒரு சிலர் ஏதாவது கமிட்மெண்ட்ஸ் இருக்கலாம். நம்ம 7 to 9 டைம் கொடுத்தோம். எப்படி நேரங்களுக்குள்ள முடிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். முதல் சத்தியமா, முதல் உபத்தலைப்பா நம்ம என்ன எழுதி இருக்கிறோம் அப்படின்னா தீமை பொல்லாப்பை விட்டு விலகி. நீங்களும் நானும் நன்மை செய்யணும் அப்படின்னா, நன்மை செய்ய வேண்டிய தேவனுடைய குணபாத்திரமா வாழணும் அப்படின்னா அதுக்கு முதல்ல என்ன செய்யணும் அப்படின்னா எனக்குள்ளும் நமக்குள்ளும் இருக்கக்கூடிய தீமையை கண்டுபிடிச்சு பொல்லாப்ப கண்டுபிடிச்சு அதை நாம் என்ன செய்யணும், விலக்கி விலக வேண்டும். விலக்கிங்கிற வார்த்தை நம்ம கொடுக்கல, பட் இதை புரிஞ்சுக்கங்க. விலக்கி என்ன செய்யணும், விலகணும். எனக்குள்ள இருக்கிறத நான் விலக்கிட்டேன்னா எனக்கு வெளியே இருக்கிறதுல நான் கண்டிப்பா என்ன பண்ணுவேன், விலகுது. நல்ல கவனமா புரிஞ்சு சத்தியத்தை கேட்கணும். நம்ம ஒவ்வொருத்தருக்கையுமே தீமை இருக்கு. என்கிட்டையும் இருக்கு, நம்ம கிட்டையும் இருக்கு. நம்ம ஒவ்வொருத்தருக்கிட்டையுமே பொல்லாப்பு இருக்கு. அதை கண்டுபிடிச்சு நம்ம விலகணும். இந்த வருடத்துல நாம செய்ய வேண்டிய ஒரு ஆராய்ச்சியா கூட இதை எடுத்துக்கலாம். என்கிட்ட என்ன தீமை இருக்கு, என்கிட்ட என்ன பொல்லாப்பு இருக்கு, ஒரு ஆராய்ச்சியா கூட எடுத்துக்கலாம். இதெல்லாம் செய்யணும். இதெல்லாம் செய்யும் போதுதான் என்னை தெய்வம் விரும்புகிற வண்ணமாக மாற்றிக்கொள்ள முடியும். இன்னைக்கு சுத்திகரிப்பு செய்தியில கூட பாத்தீங்கன்னா
நாம் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். என்ன தவறுகிறோம்னு பார்க்கும்போது தீமையை யோசிக்கிறோம். இப்படி ஆத்துமால தீமை இருக்கு, நம்ம ஆவியில தீமை இருக்கு, நம்ம சரீரத்திலையும் தீமை இருக்கு. இந்த தீமைய விட்டு நாம விலகி வாழணும்னா நமக்குள்ள இருக்கிற தீமையை கண்டுபிடிச்சு விலக்க பழகணும். 3 வசனங்களை குறிச்சிருக்கிறோம். அதுல முதல் வசனமா அப்போஸ்தலர் 20:19 ஒருவர் தேவ மகிமைக்காக உள்ள வாசிங்க. ஆமென். இந்த வசனம் ஒரு குறிப்பிட்ட சம்பவத்தை குறிக்கிறது. இப்ப அந்த சம்பவத்துக்குள்ள நம்ம போகல. அப்படி அதுக்குள்ள போனோம் அப்படின்னா நிறைய நேரங்கள் செலவாகும். நல்லா கவனிங்க. எல்லாரும் அந்த வசனத்துல கண்களை வைங்க. தீமையான யோசனைகள் எழுதி இருக்கா இல்லையா? அதான் யோசனைகளால்ங்கிறத நம்ம தீமையான யோசனைகள்னு பாக்கிறோம். இருக்கா இல்லையா? தீமையான யோசனைகள் நீதிமொழியின் புத்தகத்துல சுத்திகரிப்பின் செய்தியின் போதும் வாசிச்சோம். இங்க எந்த சத்தியத்துக்காகவும் நம்ம முதல் வசனத்துல தீமையான யோசனைகள் அப்படிங்கறத பாக்கிறோம். பவுலுக்கு அவனுடைய ஜனத்தார்கிட்ட இருந்து தீமையான யோசனை வெளிப்பட்டதான் அங்க எழுதி இருக்கிறது. அது ஏன் எப்படி அப்படிங்கறதெல்லாம் நம்ம பின்னால ஏதோ ஒரு நேரங்கள்ல கேட்கலாம். இந்த வசனத்தின் மூலமா நீங்களும் நானும் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, யோசனையில என்ன இருக்கும்? தீமை இருக்கும். இததான் நம்ம இங்க புரிஞ்சுக்கிறோம். இல்ல ஊழியக்காரங்கிட்ட யோசனையில தீமை இருக்காது. அதிக வருஷம் சபைக்கு வந்த ஆத்துமாக்களுக்குள்ள யோசனையில தீமை இருக்காது அப்படின்னு நினைக்காதீங்க. எந்த நேரம் வேணாலும் நம்ம யோசனையில என்ன வரும்? தீமை வரும். வருவதற்கு அதிக வாய்ப்பு இருக்கு. நாமும் நம்முடைய இருதயத்துல நம்முடைய ஆத்துமாவில யோசனைகள்ல எப்படி தீமை வருதுங்கிறத கண்டுபிடிக்கணும். ஒன்றாவது ரகசியம். 2வது வசனம். ஆமென். 2வது வசனத்துல தீமை ஒன்றும் பேசாதபடி, தீமையான பேச்சு. 2வது வசனத்துல நம்ம என்ன கவனிக்கிறோம்னா, பேச்சுல தீமை. முதல் வசனத்துல யோசனையில தீமை, 2வது வசனத்துல பேச்சுல தீமை. நல்ல கவனமா கேட்கணும், கருத்தா விளங்கிக்கணும். என்னுடைய யோசனையில தீமை இருக்குதான்னு நான் கண்டுபிடிக்க வேண்டியதாக இருக்கிறது போல, என்னுடைய பேச்சிலையும் என்ன இருக்குதான்னு கண்டுபிடிக்கணும். வாசித்த வசனம் ஒரு சம்பவம், சம்பவத்துக்குள்ள என்னெல்லாம் தெய்வம் சொல்ல வராருன்னு சம்பவத்தின் வழியா போகும்போது வேற நிறைய வெளிப்பாடுகள் கிடைக்கும். ஆனா அதுக்கான நேரம் நமக்கு இல்ல. வேணா நீங்க வீடுகள்ல போயிட்டு நேரம் எடுத்து தியானம் பண்ணுங்க. தேவ ஜனமாக இருக்கின்ற நம்முடைய ஆத்தும யோசனையில தீமை இருக்குதான்னு கண்டுபிடிச்சு விளக்கணுங்கிற மாதிரி, நம்முடைய ஆவியில வாயில வெளிப்படக்கூடிய பேச்சில தீமை இருக்குதான்னு கண்டுபிடிச்சு அதை என்ன பண்ணணும்? விளக்கணும். ரொம்ப முக்கியம். இப்ப 3வது வசனத்தை வாசிக்க கேட்போம். ஸ்தோத்திரம். 3ஆம் வசனத்தை பார்க்கும்போது இதுதான் உண்மையான விஷயம். அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபத்திலே என்ன அருமையா எழுதி வச்சிருக்கிறார் பாருங்க. நான் நன்மை செய்ய விரும்புறேன் அப்படிங்கிறார். ஆனா தீமை செய்ய விரும்பலங்கிறதையும் சொல்றாரு. விரும்பாத தீமை சொல்றாரா இல்லையா? நன்மை செய்ய விருப்பம் இருக்கு. அதனாலதான் நான் விரும்புகிற நன்மையை செய்யாமல், விருப்பம் இருக்கு ஆனா என்ன பண்ணல, செய்யல. ஆனா தீமை செய்யணும்னு என்ன இல்ல, விருப்பம்லாம் இல்ல. ஆனால் விரும்பாத தீமையே செய்கிறேன். செயல் சரீரம் ஆத்துமால தீமை இருக்கிற மாதிரி, யோசனையில தீமை இருக்கிற மாதிரி,
ஆவியில தீமை இருக்கிற மாதிரி, பேச்சுல தீமை இருக்கிற மாதிரி, சரீரத்தினுடைய செயல்ல கூட என்ன இருக்குங்க? தீமை இருக்குது. இப்ப இந்த மூணுக்கும் பொதுவா இந்த வசனத்தை ஆதாரமா வச்சு ஆவியானவர் பேசுகிறத கவனிக்கணும். ஆத்துமால தீமையை அவ்வளவு சாமானியமா நம்ம விரும்புறது இல்ல. கவனிங்க, தேவ ஜனங்களை பற்றி தெய்வம் பேசுகிற காரியம். ஆவியில தீமையை அவ்வளவா என்ன பண்றது கிடையாது, விரும்புறது கிடையாது. சரீரத்துல அவ்வளவு சாமானியமா தீமையை செய்கிறத நம்ம என்ன பண்றது கிடையாது, விரும்புறது கிடையாது. விரும்பாமலேயே தீமையை யோசிக்கிறதும் தீமையை பேசுறதும் தீமையை செய்யக்கூடிய அளவிற்கும் தான் நாம் இருக்கிறோம். இந்த அளவுக்கு உங்களுக்கு விளங்குதுன்னு எனக்கு தெரியல. ஒரு பக்கம் விரும்பி ஆத்துமால, விரும்பி ஆவியில, விரும்பி சரீரத்துல தீமையை கொண்டு வர்றது அது வேற கோணம், அது வேற கோணம். ஆனால் இந்த வசன அடிப்படையில நாம விரும்பாமலேயே சமயத்துல தீமையை ஆத்துமால யோசிக்கிறோம், தீமையை ஆவியில பேசுறோம், தீமையை சரீரத்தில் என்ன பண்றோம், செய்யறோம். காரணம் என்னவென்றால் நம்முடைய நிலை அது, நம்ம அப்படித்தான் இருக்கிறோம். அப்புறம் என்ன பாஸ்டர் அப்படித்தான் இருக்கோம்னு தெரிஞ்சு போச்சு இல்ல, செஞ்சுட்டு போக வேண்டியதானே அப்படின்னா எங்க போக வேண்டியதானே, நரகத்துக்கு. ஒரு வழி கிடையாது. வீடு தீப்பிடிச்சு எரியுது, வீட்டுக்குள்ள நம்ம ஜீவன் இருக்குது அப்படின்னா நம்ம ஜீவன்னா நம்ம கூட பிறந்தவங்க சொந்த யாரோ இருக்கிறாங்க, காப்பாற்றணும். உள்ள தீ எரியுது, உள்ள இருக்கிற குழந்தைய, உள்ள இருக்கிறவங்களை காப்பாற்றணும், உள்ள போகணும், வேற வழி இல்ல. தீ இருக்குது, எரியுது, தீ எரியுது, உள்ள போகணும். ஆனால் தீயில என்ன பண்ணிக்க கூடாது, மாட்டிக்க கூடாது. ஆனா தீக்குள்ள சிக்கி இரையாக இருக்கிற உயிர்களை காப்பாற்றணும். அப்ப அங்க அந்த மாதிரி நேரங்கள்ல நம்ம எவ்வளவு கவனமா இருப்போம். அதே மாதிரிதான் நாமும் நம்முடைய வாழ்க்கையில தீமையை யோசிக்க, தீமையை பேச, தீமையை செய்யக்கூடிய ஒரு குணப்பாத்திரமா இருந்தாலும் அவைகள் நம்மை நடத்தாதபடிக்கு, அவைகள் நமக்குள்ள தோன்றும் போதும் வெளிப்பட முற்படும் போதும் கிரியை செய்ய இருக்கும் போதும் எச்சரிக்கையாக இருந்து அது பூரணமாய் நமக்குள் வேலை செய்யாமல் இருக்க அவைகளை கண்டுபிடித்து ஆத்துமால, ஆவில, சரீரத்துல, யோசனையில, பேச்சில, செயல்ல விளக்கக்கூடியவர்களாக நாம் வாழ வேண்டும். அல்லேலூயா, ஓசியானா, ஸ்தோத்திரம். என்ன மாதிரி தீமையா யோசிக்கிறேன், என்ன மாதிரி தீமையா பேசுறேன், என்ன மாதிரி தீமையா நடக்கிறேன். 3 விதங்கள்ல இதை கண்டுபிடிக்கலாம். 3 விதங்கள்ல இதை என்ன செய்யலாம், கண்டுபிடிக்கலாம். உலக அடிப்படையிலே தீமையான யோசனை வருதா, தீமையான பேச்சு வருதா, தீமையான செயல் வருதா? என்ன அடிப்படையில? உலக அடிப்படையில. இந்த உலகத்துலதான் வாழ்றோம். உலக அடிப்படையில தீமையான யோசனை, தீமையான பேச்சு, தீமையான செயல் நிச்சயமா ஏற்பட வாய்ப்பு இருக்கு. அதை முதல்ல கண்டுபிடிக்க. 2வது காரியம் நல்லா கவனிக்கணும். 2வது காரியம், தேவனுடைய வார்த்தையின் அடிப்படையில நிறைவேற்றாம, தேவனுடைய வார்த்தையை நிறைவேற்றுவது நன்மை, தேவனுடைய வார்த்தையை நிறைவேற்றாது. தேவனுடைய வார்த்தையின் அடிப்படையில ஆவிக்குரிய வாழ்க்கையை நடத்துவதற்கு தடையான தீமை இருக்கும். அது ஆத்துமால எப்படி வேலை செய்யுது, ஆவியில எப்படி வேலை செய்யுது, சரீரத்தில் எப்படி வேலை செய்யுது சொல்லி கண்டுபிடிச்சு அதை என்ன செய்யணும், விளக்கணும். ஒரு உதாரணம் எடுத்துக்கங்க. அன்போடு நடக்கணும். எப்படி நடக்கணும்? அன்போடு நடக்க வேண்டும் என்பது ஆவிக்குரிய சத்தியம், ஆவிக்குரிய வாழ்க்கை. அந்த அன்பை செயல்படுத்த முடியாத அளவுக்கு தீமையான யோசனை என்ன பண்ணும், நமக்குள்ள வரும், ஆவியில வரும், சரீரத்துல வரும். ஆவிக்குரிய ஜீவியத்துக்கு தடையா தீமை இருக்கும். அதை கண்டுபிடிச்சு விளக்கணும். 3வது, தேவ காரியங்களை நிறைவேற்றுவதற்கு தீமை தடையா இருக்கு, அல்லது தேவ காரியங்களை நிறைவேற்றாமல் இருப்பது தீமை. தேவ காரியங்கள் என்ன விளங்குதுங்களா? காலையில தேவ சமூகத்துல உட்கார்ந்து தெய்வத்தை ஆராதிக்கிறது, வேதத்தை எடுத்து தேடுவது, தேவ சமூகத்துல ஜெபிப்பது, சபைக்கு கூடி வர்றது, சுவிசேஷம் சொல்றது, உபவாச கூட்டங்கள்ல பங்கெடுக்கிறது, சத்திய போதனைய கேட்க, இதெல்லாம் என்ன காரியங்கள்? தேவ காரியங்கள்.
நீங்க தேவ காரியத்தை நிறைவேற்ற வேண்டாம்னு யோசிச்சா கூட அது என்னதான் தீமைதான். டெய்லி லைஃப்ல தேவ காரியத்தை காலையில மத்தியானம் ராத்திரியில நிறைவேற்றுறோமா? இந்த தீமைகளை நிறைவேற்றாமல் இருக்கக்கூடிய எண்ணங்களை, வார்த்தைகளை, கிரியைகளை உடையவர்களாக இருக்கிறோமா? இவைகளை கண்டுபிடித்து நாம் விலக்கி விலக வேண்டும். அல்லேலூயா. இப்ப இரண்டாவது சத்தியம், ஒரு பக்கம் தீமையை விளக்குறோம், இன்னொரு பக்கம் இரண்டாவது சத்தியம் நன்மையை செய்யணும். இந்த இரண்டாவது சத்தியம் நன்மை செய்துங்கிறதுக்கு நம்ம 3 வசனங்களை குறிச்சிருக்கிறோம். 3 வசனங்களை குறிச்சிருக்கிறோம். 7 நிமிஷம் தான். 7 நிமிஷம் தான். கவனமா கேட்கணும், கருத்தா விளங்கிக்கணும், சத்தியத்தை கேட்ட பிறகு நல்ல முடிவு எடுக்கணும். 7:37 வாசிக்க கேட்போம். வாசிக்கப்பட்டதான வேத வசனத்துக்காக தேவனை மகிமைப்படுத்துகிறேன். இருதயத்தில் நன்மை. எங்க நன்மை? இது ஆத்துமால நன்மையை குறிக்கிற ரகசியம். ஆத்துமா நன்மை செய்யணும். ஆத்துமா என்ன செய்யணும்? நன்மை செய்யணும். ரொம்ப முக்கியமான காரியம். உங்களுக்குள்ளேயும் எனக்குள்ளேயும் தெய்வம் ஆத்துமாவை வச்சிருக்கிறார், எண்ணங்களை வச்சிருக்கிறார், யோசனைகளை வச்சிருக்கிறார், நினைவுகளை வச்சிருக்கிறார். இந்த எண்ணங்கள் நன்மை செய்கிறதா? இந்த வசனத்துக்குள்ள நம்ம போகல. ஆத்துமால நன்மை செய்யணும், எண்ணங்களிலே நன்மை வாசம் பண்ணணும், எண்ணங்களிலே நன்மை கிரியை செய்யணும். அந்த கோணத்துல சிந்திக்கிறோம். எல்லாரும் கேளுங்க, வாலிப தம்பிமார்கள் கேளுங்க, தங்கைமார்கள் கேளுங்க, சகோதரிமார்கள் கேளுங்க, சகோதரமார்கள் கேளுங்க, கவனமா கேளுங்க. நம்ம ஆத்துமாக்குள்ள நன்மை செயல்படணும். ஆத்துமா நன்மை செய்யணும்னா நம்ம ஆத்துமாக்குள்ள நன்மை செயல்படணும். நல்ல எண்ணங்கள் பிறக்கணும், நல்ல யோசனைகள் பிறக்கணும், நல்ல நினைவுகள் பிறக்கணும். என்னுடைய ஆத்துமாவே கெடுக்கும், வேற யாரும் வேண்டாம். பிசாசு ரொம்ப அழகா டெக்னிக்கலா வேலை செஞ்சிட்டான். ஒரு கூட்டம் ஜனம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதுல ஒருத்தன் மண்டையில ஒரு தட்டு தட்டிட்டா, அவனுக்கே தெரியாம தட்டிட்டா, பக்கத்துல இருக்கிற யார வேணா என்ன அப்படிமா, அவன் ஒண்ணு நான் இல்ல அவனா இருக்க போதுமா, ஒண்ணு அவன் அப்படிமா, ஒருத்தனை தட்டி விட்டுட்டு என்ன பண்ணுவான், எல்லாம் ஒருத்தனை முறைக்க ஆரம்பிச்சிடும். அது மாதிரி ஆளாம லேசா தட்டிட்டான். யாரு? பிசாசு. ஒருத்தனை தட்டிட்டு எல்லாரும் என்ன பண்ண வச்சுட்டான், எல்லா யோசனைகளையும் நன்மை செயல்படாம வச்சுட்டான். ரொம்ப அழகா வேலை செஞ்சுட்டான். அவன் பாட்டுக்கு ரெஸ்ட்ல இருக்கிறான். நீங்க என்ன செய்றீங்கிறத மட்டும் கண்காணிச்சுக்கிட்டு இருக்கிறான். ஆத்துமால நன்மையை செயல்படுத்த யோசிக்கிறீங்களா இல்லையான்னு பார்த்துக்கிட்டே இருக்கிறான். அதனால நம்ம இந்த புதிய வருடத்தினுடைய துவக்கத்துல என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, நம்முடைய ஆத்துமா நன்மையை செயல்படுத்த வேண்டும். இந்த வசனத்தை வச்சு முடிவுல நல்ல ஒரு தெளிவுக்கு வர போறோம். 2வது வசனத்தை தேவ மேன்மைக்காக ஒரு வாசிங்க. ஆமென். ரொம்ப அருமையான வசனம். இந்த வசனத்தை நேற்று தியானம் பண்ணும்போது எனக்கு அவ்வளவு ஆச்சரியமா இருந்துச்சு. பின்னால நீங்க வீட்டுல போய் இந்த அதிகாரத்தை படிச்சு பார்த்து இந்த வசனத்துக்குள்ள இருந்து அதை தியானம் பண்ணி பாருங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஆனா நம்ம இந்த வசனத்துல எதை கவனிக்கிறோம் அப்படின்னா, நன்மை பேசுதல். வாய் தீமை பேசக்கூடாது, வாய் எதை பேசணும்? நன்மை பேசணும். யாராவது என்னை ஏதாவது சொல்லிடுவாங்க, அது தகாத வார்த்தையா இருக்கு. நன்மைக்கு தீமையை சரி கட்டலாமா? அவங்க என்னை தீமையா பேசிட்டாங்களேன்னு நானும் தீமையை பேசலாமா? கணவன் சமயத்துல ஒரு ஆத்திரத்துல பேசிடுவாரு. மனைவி அதுக்கப்புறம் எப்படி பேசணும்? மனைவி ஏதாவது தவறி பேசிடுவாங்க. கணவன் எப்படி பேசணும்? நன்மை பேசணும்.
நம்ம பேசுறோம், எந்த மிருகமும் பேசுறது இல்லைங்க. ஆனா மனிதன் பேசுகிறான். மனிதன் எப்படி பேசுறான்னு பார்த்தா தீமையை பேசுறான். ஊழியனும் தீமையை பேசுறான், விசுவாசியும் தீமையை பேசுறான். நம்ம யாரா இருந்தாலும் நம்முடைய பேச்சுல நன்மைய செயல்பட வைக்கணும்னா நல்லத பேசணும், நல்ல மாதிரி பேசணும். இப்படிப்பட்டதான ஒரு மாற்றம் நம்முடைய வாழ்க்கையில தேவை. இவன் அடுத்த வசனம் 1 தெசலோனிக்கர் 5:15. ஆமென். ரொம்ப அருமையான ஒரு வசனம். புதிய ஏற்பாட்டு சபையாருக்கு, சத்திய மார்க்கத்தை சேர்ந்த நமக்கு தேவையான வசனம். உங்களுக்குள்ளும் மற்ற யாவருக்குள்ளும் தீமைக்கு தீமை செய்யாம இருக்க பார்த்து எப்பொழுது என்ன செய்ய நாடணுமா? நன்மை செய்ய நாடணும். இங்க கவனிங்க எல்லாரும். ஆத்துமால நன்மை செயல்படணும் எண்ணத்துல, ஆவியில நன்மை செயல்படணும் பேச்சில, சரீரத்துல நன்மை வெளிப்படணும் செயல்படணும் கிரியையிலே. இந்த வருடத்தின் முதல் மாதம் முதல் நாளிலே தேவ சமூகத்திலே தெய்வ கிருபையினாலே கூடி வந்திருக்கிறதான நானும் நாமோ தீர்மானிக்கணும். என்ன பண்ணணும்? நன்மையை ஆத்துமாவில் செயல்பட வைக்க, நன்மையை ஆவியில் செயல்பட வைக்க, நன்மையை சரீரத்தில் செயல்பட வைக்க. இதுவும் 3 கோணங்கள்ல, 1 உலக அடிப்படையில, 2 ஆவிக்குரிய அடிப்படையில, 3 தேவ காரியங்களின் அடிப்படையில. முந்தின பகுதியில குறிச்சிங்களா இல்லையா? மறுபடியும் சொல்லிட்டு இருந்தா நேரமாகும். இதை கனெக்ட் பண்ணி பார்க்கணும். நான் தீமையை அந்த 3 பகுதியில செய்யக்கூடாதுன்னா நன்மையை அந்த 3 பகுதியில என்ன பண்ணணும்? செய்யணும். நல்ல தீர்மானம் எடுக்கணும். இப்ப 3வது ரகசியம், 3வது சத்தியம் 2-3 நிமிஷத்துல முடிச்சிருவேன். முதல் வசனம் ஏசாயா 9:6. மூன்றாவது ரகசியம் சமாதானத்தை பின்தொடர். ஒரு பக்கம் தீமையை விளக்கணும், இன்னொரு பக்கம் நன்மையை செய்யணும். தொடர்ந்து நம்முடைய வாழ்க்கையிலே இந்த வருடம் முழுவதும் நன்மை செய்ய வேண்டுமானால் அதுக்கு நல்ல தீர்மானம் எடுக்கணும். அப்படி தீர்மானம் எடுத்த பிறகு நாம எதை தேடணுமா? சமாதானம். சமாதானம் என்பது ஐக்கியத்தை குறிக்கிறது. பல ரகசியம் இருக்கு. ஒரு ரகசியம் என்னங்க? ஐக்கியம். 2 நாடுகளுக்கு இடையே சமாதான உறவு நல்ல ஐக்கியத்தை குறிக்கிறது. இந்த ஐக்கியம் என்பது தெய்வத்தோடு இருக்கக்கூடியது. நீங்களும் நானும் தீமையை விலக்கி நன்மையை செய்யும் போது தெய்வத்தோடு சமாதானமாக வாழ முடியும். தெய்வத்தோடு சமாதானமாக, தெய்வத்தோடு தெய்வத்தாலே தெய்வத்துக்கு முன்பாக சமாதானத்தோடு நாம் வாழ வேண்டுமானால் அதை தேடி, அதை தேடுவதை விடாமல் இந்த வருடம் முழுவதும், ஏன் வாழ்நாள் முழுவதும் தொடர்ந்து போக வேண்டும். அல்லேலூயா. ஆழமான ரகசியங்கள் இதற்குள்ள மறைஞ்சிருக்கு. ஆனால் அடிப்படையாக இன்றைக்கு தேவன் நம்மோடு பேசுகிற சத்தியம் என்னவென்று கவனிக்க வேண்டும். மனிதனுக்கு சமாதானம் ரொம்ப முக்கியம். இந்த சமாதானத்தை தேவ மனிதனுக்கு, தேவ மக்களுக்கு சமாதான பிரபுகிட்ட இருந்து தான் கிடைக்கும். அதுக்குதான் இயேசு நமக்காக பிறந்தார். போன வாரம் கிறிஸ்துமஸ் கொண்டாடி எல்லாம் முடிச்சிட்டாங்க. ஆனா சமாதான பிரபுவை தேடணுங்கிற சத்தியத்தை எத்தனை பேர் அறிஞ்சாங்கிறது தெரியல. நமக்காக பிறந்த இயேசு கிறிஸ்து சமாதான பிரபுவா இருக்கிறாரு. அவர் மூலமாக நாம் சமாதானத்தை தேட வேண்டும். இப்ப அடுத்த வசனம், உப்பு நல்லதுதான், உப்பு சாரமற்ற போனால் அதற்கு எதிராலே சாரம் உண்டாக்குவீர்கள். உங்களுக்குள்ளவர்களாய் இருங்கள், ஒருவரோடு சமாதானம் உள்ளவர்களாய் இருங்கள்.
ஆமென். அருமையான வசனம். இந்த ஒரு வசனத்தை எடுத்து மணிக்கணக்கா தியானம் பண்ணி சத்தியத்தை கேட்கலாம். உப்பு உப்புன்னு சொல்றாரு. என்னன்னு பார்க்கும்போது இந்த வசனத்துல சமாதானத்தை குறிக்கிறது. உப்பு ஒரு தென் பண்டத்துல உணவுல இருக்கும் அப்படின்னா அந்த உணவு ருசிக்கும். நமக்குள்ள சமாதானம் இருக்குது அப்படின்னா நம்முடைய வாழ்க்கை இனிமையாக இருக்கும். நம்ம குடும்பத்துல இருக்கிற ஒவ்வொருத்தர்கிட்ட சமாதானம் இருக்குன்னா குடும்பம் நல்லாவே இருக்கும். நம்ம சபையில நமக்குள்ள எல்லாருக்குள்ள சமாதானம் இருந்துச்சுன்னா என்ன ரம்மியமாக இருக்கு. நம்ம சபையில எல்லாரும் முகத்தையும் எல்லாரும் திறந்து பார்க்க முடியுதா? சபைக்கு யாரு வந்தா யாரு வரல எதுவுமே தெரியாத மாதிரி அப்படியே தனியா நான் மட்டும் வந்து உட்கார்ந்துட்டு போற மாதிரி வர்றோம் போறோம். உங்களுக்குள் நீங்க வசனத்தை பாருங்க. உங்களுக்குள்ளே உடையவர்களார்கள் ஒருவரோடொருவர் நான் எல்லாரோடையும் சமாதானமா இருக்க முடிகிறதா? நான் எப்பவுமே எல்லாரையும் பார்க்க முடியுதா? நான் எல்லாத்தையுமே பேச முடியுதா? நான் எல்லாரோட உறவாடி நடக்க முடியுதா? எத்தனை குடும்பங்கள்ல தகப்பனை பார்த்து மகன் மூஞ்ச திருப்பிக்கிறான், மகனை பார்த்து தாய் மூஞ்ச திருப்பிக்கிறாங்க. எத்தனை குடும்பத்துல கணவனை பார்த்து மனைவியை பார்த்து மாமனாரை பார்த்து மாமியாரை பார்த்து சொல்லவே வேண்டாம். அப்பாவையும் அம்மாவையும் பார்த்தே முகத்தை திருப்பிக்கிறவங்க மாமனாரையும் மாமியாரையும் பார்த்து முகத்தை திருப்புறது இல்லையா? பிராக்டிக்கலா பேச நிறைய இருக்கு. எத்தனை பேரு நம்ம குடும்பத்துல உண்மையா சமாதானமா இருக்க முடியுது? 2024 போயிடுச்சுங்க, 2025 பிறந்துருச்சுங்க. இந்த 2025ல இந்த வசனம் நம்ம வாழ்க்கையில நிறைவேறணுமா இல்லையா? உங்களுக்குள்ளே அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். உப்புடையவர்களா இருங்கள், சமாதானம் உள்ளவர்களா இருங்கள். முதல்ல உனக்குள்ள சமாதானம் இருக்குதா? அப்புறம் உங்களுக்குள்ள சமாதானத்தை பார்க்கலாம். எனக்குள்ள இருக்கிற தீமையை விலக்கி என்னிடத்திலிருந்து நன்மை செயல்பட்டால் மூன்றாவதாக எனக்குள்ளே சமாதானம் வர நான் அதை தேடலாம். நான் தேடும்போது அது எனக்கு கிடைக்கும். அந்த சமாதானத்தை பின்தொடர்ந்து நான் எல்லாரோடும் சமாதானம் உள்ளவர்களாய் வாழ முடியும். அல்லேலூயா. சமாதானம் என்ற வார்த்தை ரொம்ப முக்கியம். கண்ணுகாண இருக்கக்கூடிய சொந்தம் பந்தம் குடும்பம் சமுதாயம் மக்களோட சமாதானமா இருக்க முடியல அப்படின்னா கண்காணாத தெய்வத்துக்கிட்ட நீங்களும் நானும் எப்படி சமாதானமா இருக்க போறோம்? நமக்கு யாரு என்ன வேணா செஞ்சிருக்கட்டுங்க, ஏமாத்தி இருக்கட்டும், வஞ்சித்து இருக்கட்டும், கெடுத்து இருக்கட்டும், யாரு என்ன வேணா பண்ணி இருக்கட்டுங்க, அது அவங்க பாடு, அது அவங்களுக்கு தெய்வத்துக்கு உள்ள கணக்கு. ஆனால் என்னை பொறுத்த வரையிலே நான் பின்பற்றுகிற என்னுடைய இயேசு என்ன பிரபு, அவ்வளவுதான். அவர் சமாதான பிரபு. அவர் தீமையை விட்டு விளக்குறவரு, அவர் நன்மையை செய்கிறவரு. இயேசு இந்த பூமியில வந்திருந்த பொழுது நன்மை செய்து எங்கும் நன்மை செய்து சுற்றித்திருந்தார். அவருக்கு தீமை இல்லை. அவரை மறுதளிச்சவனை கூட பார்த்தாரு. பேதுரு அவனை என்ன பண்ணிட்டான்? மறுதளிச்சுட்டான். மறுதளிச்சவன பாக்குறாரு, நீ என்னை மறுதளிக்கிற, உயிர் தெளிந்து வந்து வச்சுக்கிறேன். அப்படி பார்க்கல. அவனை பார்க்கிற பார்வையில கூட என்ன இருந்திருக்கு? அவன்கிட்டதான் வந்து என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா கேட்டாரா இல்லையா? 12 பேரையும் கூப்பிட்டு வச்சு, பேதுரு முதல்ல வெளியே கிளம்பு, போடா, நீ எப்படின்னா நிக்க தகுதி இல்லை, நீ தகுதியே கிடையாது. அடுத்து யாரு? பேதுரு ஒரு சகோதரன், இங்க வாங்க, நீ என்னிடத்துல அன்பாய் இருக்கிறாயா அப்படி கேட்டாரா? இல்ல. மறுதளிச்சவனதான் கூப்பிட்டு என்ன பண்ணாரு? நீ என்னிடத்துல அன்பாய் இருக்கிறாயா? நிறைய சத்தியம் இருக்கு, நிறைய வசனம் இருக்கு. ஆச்சரியமா இருக்கு நம்முடைய சமாதான பிரபுவை குறித்து சிந்திக்க. தேவ ஜனமே, 2025 பிறந்துருச்சு. உலகம் எல்லாம் என்ன நினைக்குது அப்படின்னா, ஏதாவது ஆசீர்வாதம் வந்துடாதா அப்படின்னு நினைக்குது. ஆனால் உங்களுக்கும் எனக்கும் என்ன ஆசீர்வாதம்? சமாதானம். சமாதான ஆசீர்வாதமா நமக்குள்ள தரிக்கணும், இருக்கணும் அப்படின்னா சமாதானத்தை தேடு. சமாதானத்தை எப்படி தேடுறது? அடுத்த வசனம்,
அல்லேலூயா. எனக்குள்ள சமாதானம் இருக்கணும் அப்படின்னா, என் வாழ்க்கையில சமாதானம் இருக்கணும் அப்படின்னா, நான் எல்லாரோடையும் சமாதானமா இருக்கணும் அப்படின்னா, நான் இயேசுவாகிய சமாதான பிரபுவை பின்பற்றி வாழ்க்கை நடத்தணும் அப்படின்னா, சமாதானம் உள்ள வாழ்க்கையை நடத்தணும் அப்படின்னா, அனுதின வாழ்க்கையில கொஞ்சமாவது வேதத்திலிருந்து எதை தேடணும்? சமாதானத்தை தேடணும். வேதத்துல சமாதானத்தை தேடுவதற்கு நம்ம பிரயாசப்படுறதுக்கு முன்னால, செயல்படுறதுக்கு முன்னால வசனம் சொல்றத கவனிச்சீங்கன்னா, வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கே எப்படிப்பட்ட சமாதானம் இருக்குதான். நீங்க வேதத்தை நேசிச்சீங்கன்னா அதுக்கு அடையாளம் என்ன தெரியுமா? டெய்லி லைஃப்ல வேதத்தை தேடுறீங்க, ஆராயிறீங்க, தியானம் பண்றீங்கன்னு அர்த்தம். நேசிக்க தூங்கும் போதே உங்களுக்கு மிகுந்த சமாதானத்தை தெய்வம் ரெடி பண்றாரு. அது உங்க ஆத்மாவுக்கும் உங்க ஆவிக்கும் உங்க சரீரத்துக்கு அவர் ரெடி பண்றாரு, அருள்ல இருக்கிறாரு. பட் ஆனா அது உடனே கிடைச்சிடாது. அதை என்ன பண்ணணும்? தேடணும். பழைய பாட்டுல சங்கீதம் 34:14 வாச்சமா இல்லையா? புதிய பாட்டுல வாச்சமா இல்லையா? சமாதானத்தை தேடி 2 இடத்துலயும் எழுதி இருக்குல்ல. வேதத்தை நேசிச்சு தேடணும். வேதத்தை எப்படி தேடணும்? அங்க பைபிள வச்சேன் பாத்தியா, இங்க பைபிள வச்சேன் பாத்தியா, அந்த தேடல் இல்ல. வேதத்தை நேசிச்சு என்ன பண்ணணும்? தேடணும். வேதத்தை நேசிச்சு ஆராய்ச்சி பண்ணணும். அவளுக்கு அதெல்லாம் செஞ்சேன், அவனுக்கு அதெல்லாம் செஞ்சேன், ஆனா பாரு பாவி மவன் எப்படி பண்ணிவிட்டான், வேலையை கண்டிட்டான், இதை பண்ணிட்டான். இதே ஆராய்ச்சி இருக்க கூடாது. அவன் என்னை ஏமாத்தான், அவன் என்னைய வஞ்சிச்சான், என்னெல்லாம் பண்ணிருக்கான், இருக்கட்டும், அவன் மனம் திரும்புவான். ஆனா அவங்கிட்ட எப்படி இருக்கணும்? உலகத்துல இப்படி சொல்லுவாங்க, எனக்கு தமிழ்ல பிடிக்காத வார்த்தை மன்னிப்பு. அதே மாதிரி நம்ம வாழ்க்கையில எனக்கு பிடிக்காத வார்த்தை சமாதானம். நினைக்க கூடாது. அப்படி பார்த்தா ஆண்டவரும் சமாதானங்கிற வார்த்தை எனக்கு பிடிக்காது, ஒண்ணு எனக்கு பிடிக்காதுன்னு சொல்லிடுவாரு. நல்லா கவனிக்கணும். சமாதானம் ரொம்ப முக்கியம். இந்த சமாதானங்கிற வார்த்தை இயேசு வரும்போது உங்களை என்ன பண்ணும்? எடுத்துக்கும். அந்த வார்த்தைக்குள்ள அவ்வளவு ரகசியம் இருக்கு. நம்ம சாதாரணமா எடுத்துக்க கூடாது. சமாதானத்தை டெய்லி லைஃப்ல நீங்க தேட பழகல அப்படின்னா இயேசு உங்களை தேடி வரமாட்டாங்க. இயேசு நம்மளை எடுத்துக்கொள்ள தேடி வரமாட்டாங்க. இயேசுவை பின்பற்றணும் அப்படின்னா, நீங்களும் இயேசுக்கு சீசியா இருக்கிறோம் அப்படின்னா சமாதானத்தை தேடணும். சமாதானத்தை தேடணும்னா வேதத்தை நேசிக்கணும். வேதத்தை நேசிக்கிறோம்னா வேதத்துல சமாதானத்தை தேடணும், ஆராயணும், தியானம் என்ன வேண்டும். அதான் செஞ்சாதாங்க சமாதானம் வரும். பாச என்னன்னே தெரியல பாச, சமாதானமே இல்ல பாச. அப்படியா பாச? அப்படியே இருக்கட்டுங்க அப்படிங்கிற மாதிரி தான் நான் நினைப்பேன். வேதத்துல இருந்து நமக்கு சத்தியத்தின் மூலமா சமாதானம் எப்படி கிடைக்குங்கிறத சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு. வருஷத்தின் துவக்கத்துல இருக்கிறோம். இந்த வருஷம் முடிகிற வரை எனக்கு சமாதானம் இல்லைங்கிற வார்த்தை என் வாயில வரவே கூடாது. ஏன்னா சமாதானத்தை நமக்கு கொடுக்கிறதுக்கு இயேசு ஒன்னும் தரிசனது கிடையாது. சமாதான பிரபு கிட்ட ஏதாவது சமாதானத்துல குறைவு இருக்குமா? ஒரு குறைவு இருக்காது. இதெல்லாம் ரொம்ப ஆழமான ரகசியங்கள். ஆனா இப்ப எதுவுமே பேசப்படல. ஆனா சமாதானத்தை தேடணும், பின்தொடரணுங்கிறத மட்டும் தெய்வம் பேசி இருக்கிறார். 3 சத்தியத்தை கேட்டான் உவத்தலைப்பான். 1 தீமையை விட்டு விலகணும். 2 நன்மை செய்யும். 3 சமாதானத்தை தேடி பின்தொடர். இதுதாங்க நம்முடைய வாழ்க்கையில ஸ்தோத்திரம் இந்த வருடம் முழுவதும் நிறைவேற்றப்பட வேண்டிய சத்தியம். பைபிள்ல மற்ற வசனங்கள்லாம் வேண்டாமா பாஸ்டர்? ஐயோ நான் அப்படி சொல்லல. இன்னைக்கு கேட்ட சத்தியத்தை இந்த வருடம் முழுவதும் என்ன செய்யணும்? நிறைவேற்ற வேண்டிய சத்தியம். இதுல நல்ல கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்க, ரொம்ப முக்கியம். 1-2 நிமிஷம் ஒரு அவேர்னஸுக்காக சில உலக காரியங்களை சொல்லி நான் முடிச்சு ஜெபிக்க இருக்கிறேன். கவனிங்க. நேரடியாக ஒரு வீடியோ கிளிப் பார்க்கணும். அதுல என்ன அப்படின்னா நல்லா கவனிக்கணும். 2025 வரப்போகுது. 2024 கடைசியில இருக்கிறோம். மைக்கை எடுத்துக்கிட்டு ஒரு யூடியூபர் என்ன பண்றாரு அப்படின்னா, மாணவர்கள்ட்ட மைக்கை நீட்டாரு, பிறகு வாலிப பிள்ளைகிட்ட கேட்கிறாரு, பிறகு சௌரி மாட்ட கேட்கிறாரு, பிறகு சௌர மாட்ட கேட்கிறாரு, பிறகு ஃபேமிலி மெம்பர்ஸ் கேட்கிறாரு, வயசான நபர்கிட்ட கேட்கிறாரு, வெளிநாட்டுக்காரங்க எல்லாத்தையும் கேட்கிறாங்க. கேட்கும் போது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான ரெசல்யூஷன் எடுக்கிறாங்க. ரெசல்யூஷன் அப்படின்னா புது வருட தீர்மானம்.
நீங்க என்னங்க பண்ண போறீங்க அப்படின்னு கேட்கும்போது, மாணவர்கிட்ட கேட்கும்போது என்ன சொன்னா, போன வருஷம் நல்லா மார்க் எடுக்கணும், நல்லா பாஸ் ஆகணும்னு நினைச்சேன், ஆனா முடியாம போச்சு. இந்த வருஷம் என்ன பண்ண போறேன், நல்லா படிச்சு நல்லா மார்க் வாங்கணும்னு சொல்லி நான் தீர்மானம் எடுக்கிறேன் அப்படிங்கிறான். பக்கத்துல ஒரு பையன் நிக்கிறான், விளங்குச்சு நல்லா, வருஷம் இதான் எடுக்கிற. இன்னொரு பையன் சொல்றான், அவனை மாதிரியே நானும் எடுக்கணும்னு நினைக்கிறேன், ஆனா வேஸ்ட் அப்படின்னு தோணுது அப்படின்னா. இது பசங்களுக்குள்ள விளையாட்டா பேசினாலும் தீர்மானங்கள் பாருங்க. அப்புறம் வாலிப பிள்ளைகிட்ட கேட்கிறாங்க, அதுல ஒரு பொம்பளை பிள்ளை சொல்லுது, இந்த வருஷம் புதுசா ஒருத்தனை லவ் பண்ணணும், நல்ல பையனா கிடைக்கணும். தீர்மானம் பாருங்களேன், என்ன தீர்மானம். ஒரு பையன் கிட்ட கேட்டா அவன் என்ன சொல்றான், நல்ல வேலைக்கு போகணும் அப்படிங்கிறான். அதுக்காக பொம்பளை பிள்ளைய தப்பா இருக்கிறாங்க, நான் பார்த்ததை சொல்றேன். ஒருத்தவங்க இருக்கிற சொல்றேன், ஒருத்தர் இப்படி தீர்மானம் பண்றாங்க, ஒருத்தவங்க அப்படி தீர்மானம் பண்றாங்க. ஒரு ஃபேமிலியை கேட்டாங்க என்னங்க அப்படின்னு. அதுல ஒரு பெண் என்ன சொல்றாங்க அப்படின்னா, என் பிள்ளைங்க கிட்ட அதிகமா என்ன பண்ணாங்க, நானு போன வருஷம் நேரங்களை செலவு பண்ணல, இந்த வருஷம் அதிகமா நேரங்களை யார்கிட்ட செலவு பண்ண போறேன், பிள்ளைங்க கிட்ட செலவு பண்ண போறேன். அந்த சகோதரர்கிட்ட கேட்கும்போது அவர் என்ன சொல்றாருன்னா, பிசினஸ்ல இருந்து நிறைய அச்சீவ் பண்ண போறேன். பிசினஸ்ல அச்சீவ் பண்றதா அவருக்கு என்னவா இருக்கு, தீர்மானமா இருக்கு. ஒரு ஃபாரினர் இந்தியாவுக்கு டூர் வந்திருக்கிறாங்க. அவங்க கிட்ட மைக்கக்காரன் என்ன சொன்னாங்க, நாங்க 2024 இந்தியா பூரா சுத்தி பார்த்தோம், 2025 வெவ்வேறு நாடுகள் சுத்தி பார்க்க போறோம். எது தீர்மானம்? உலகங்களை சுத்தி பார்க்க தீர்மானம். நீங்களும் நானும் என்ன தீர்மானம் எடுக்கணும் அப்படின்னா, நன்மையை யோசிக்கணும், நன்மையை பேசணும், நன்மையை செய்யணும். இவைகளை செய்வதற்கு அதற்கு முன்னதாக தீமையான காரியங்களை ஆத்துமால விளக்கணும், ஆவியில விளக்கணும், சரீரத்துல விளக்கணும். தீமையை விளக்கி நன்மையை செய்தா மட்டும் போதாது, அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய சமாதானத்துக்குரியவர்களா தேவ ஜனமா வாழ்க்கையை நடத்த, அணுகுன வாழ்க்கையில சமாதானத்தை வேதத்துல தேடுவேன், ஆராய்வேன், தியானம் பண்ணுவேன்னு சொல்லி நல்ல தீர்மானம் என்ன பண்ணணும், நாம் எடுக்க வேண்டும். கவனிங்க, உலக மக்களுக்கும் நமக்கு வித்தியாசம் வேணும், கிறிஸ்தவ மக்களுக்கும் நமக்கு என்ன வேணும், வித்தியாசம். சத்திய மார்க்கத்தானா நல்ல தீர்மானம் பண்ணணும். ஒருத்தன் சொன்னான், அவன் என்ன தெரியுமா சொன்னான், உன்னுடைய புதிய வருடத்தினுடைய ரெசல்யூஷன் தீர்மானம் என்னன்னு கேட்ட போது அவன் சொன்னான், தெளிவா சொன்னாங்க. என்ன தெரியுமா சொன்னா, போன வருஷம் வரையில தீர்மானம் எடுத்தேன், இந்த வருஷம் எந்த ரெசல்யூஷனும் பாஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி தீர்மானம் எடுத்தேன். தீர்மானமே பண்ணக்கூடாதுங்கிறத தீர்மானமா பண்ணியிருக்கிறாங்க. நல்லது போல இருக்கிறது, கெட்டதாகவும் இருக்கிறது. நீங்களும் நானும் வருஷம் வருஷம் தீர்மானம் பண்றோம், ஆனா எந்த தீர்மானத்தை செஞ்சிட்டோம், எந்த தீர்மானத்தை செய்யல, செய்யாததை செய்வதற்கும் செய்ததை தொடர்ந்து செய்வதற்கும் நாம் தீர்மானம் பண்ண வேண்டும். தெளிவா இருக்கணும். வருஷம் வருஷம் தீர்மானம் பண்றேன், செய்ய மாட்டேங்கிறனால இனிமே தீர்மானம் பண்ண மாட்டேங்கிறேன் அப்படின்னு போகாம, வருஷம் வருஷம் தவற விட்டதை இந்த வருஷம் செய்யணும், வருஷம் வருஷம் செஞ்சு வந்ததை இனிமே தொடர்ந்து செய்யணும். இது எல்லாவற்றுக்கும் மேலாக இன்னைக்கு தேவன் என் இருதயத்துல என்ன எழுதி வைத்தாரோ அதை தீர்மானமாக எடுத்து நான் வாழ வேண்டும். அல்லேலூயா, ஓசியானா, ஸ்தோத்திரம். எழுந்து நிற்போமா? சத்திய தேவ செய்தியை கேட்டதான நாம, இன்றைக்கு தெய்வம் என்னோடு பேசி இருக்கிறார். இன்றைக்கு தெய்வம் என்னோடு பேசுனது மட்டுமல்லாமல் என்னுடைய இருதயங்களிலே அவருடைய சத்தியத்தை எழுதி வைத்திருக்கிறார். எதற்காக? இன்றைக்கும் இந்த மாதத்திலும் இந்த வருடத்தின் எல்லா மாதங்களிலும் நாட்களிலும் நான் கேட்ட சத்திய தேவ செய்தியை என்னுடைய வாழ்க்கையிலே கைகொண்டு நடப்பதற்கு, நன்மை செய்து வாழ்கிற சத்தியத்திலே 3 விதமான சத்தியங்களை தெய்வம் நம்மோடு பேசி இருக்கிறார். தீமையை விளக்க வேண்டும், தீமைக்கு விலக வேண்டும். ஒரு நிமிஷம் யோசிங்க. என் ஆத்தும யோசனையில, என் ஆவியின் வார்த்தையில, என் சரீரத்தின் செயலில விரும்பாத தீமை நிச்சயமா வேலை செய்யும். ஆனால் என் தெய்வம் அதை விளக்கதான் சொல்றாரே ஒழிய, அது வேலை செய்து அதனோடு உடன்பட்டு தீமையாக வாழ விரும்பவில்லை.
இந்த அறிவு நமக்குள்ள வந்திருக்குதா? இந்த உணர்வு நமக்குள்ள வந்திருக்குதா? கடந்த நாட்கள்ல அதெல்லாம் இல்லாம வாழ்ந்ததெல்லாம் போதுங்கிற ஒரு உணர்வுக்கு இன்னைக்கு வர வேண்டாமா? கெட்டதை சிந்திக்காம, கெட்டதை பேசாம, கெட்டதை செய்யாம, பொல்லாப்ப விட்டு நீங்கக்கூடிய ஒரு உணர்வு வேண்டும்னு சொல்லி ஒரு நல்ல மனதிற்கு வர வேண்டாமா? எதற்காக இந்த உணர்வு? நல்ல எண்ணங்கள் நமக்கு வேணும், நல்ல வார்த்தைகள் நமக்கு வேணும், நல்ல செயல்கள் நமக்கு வேணும். ஒரு முகத்துக்கு நேரா சிரிச்சு பேசுறது நல்ல எண்ணத்தையும் நல்ல பேச்சையும் நல்ல செயலையும் வெளிப்படுத்துற காரியம் இல்லை. வேத வசனத்தின் அடிப்படையில நல்லதை சிந்திச்சு, வேத வசனத்தின் அடிப்படையில நல்லதை பேசி, வேத வசன அடிப்படையில நல்லதை செய்யக்கூடிய ஒரு தேவ பிள்ளையா, தேவ மனிதனா, தேவ ஊழியனா நானும் மனதிரும்ப வேண்டாமா? நல்ல தீர்மானம் பண்ணுங்க. இருதயத்திலே நல்ல எண்ணம் வேணும்னு தீர்மானம் பண்ணுங்க. பேச்சிலே நல்ல, ஆவியிலே நல்ல பேச்சு வேணும்னு தீர்மானம் பண்ணுங்க. விரும்பாததை செய்யாம விரும்பக்கூடியதை செய்ய வேண்டிய தீர்மானம் பண்ணுங்க. செயலிலே விரும்பாத தீமையை செய்கிறவனா வாழாம விரும்பக்கூடிய நன்மையை செய்கிறவனா இருக்கணுமேனு சொல்லி நல்ல தீர்மானம் பண்ணுங்க. இப்படியெல்லாம் செஞ்சோம்னா சமாதானம் உள்ள வாழ்வு உண்டு. நமக்குள்ள சமாதானம் உள்ள வாழ்வு வேணும்னா சமாதான பிரபுவை தேடணும். நாம சமாதான பிரபுவை ஏன் தேடணும்? நம்ம எல்லாரிடத்திலுமே சமாதானம் உள்ளவங்களா இருக்கணும். எல்லாரிடத்திலுமே சமாதானம் உள்ளவங்களா இல்லாம இருந்தோம்னா மனம் திரும்பணும். அப்படி சமாதானம் உள்ளவங்களா நாம வாழணும். அப்படின்னா சமாதானத்தை, வேதத்தை நேசிச்சு தேட, ஆராய, தியானம் பண்ண ஒப்பு கொடுக்கணும். கடந்த வருடத்துல நான் வேதத்தை தேடினேன்னா, கடந்த வருடத்துல தினம் 3 வேளை தேவனுடைய சமூகத்துல காத்திருந்து வேதத்தை தேட, ஆராய, தியானம் பண்ண இருந்தேன்னா, அப்படி இல்லை அப்படின்னா இன்னைக்கு நான் மனம் மாறணும். இன்னைக்கு நல்ல ஒரு முடிவு எடுக்கணும். இந்த வருடம் முழுவதும் சமாதானம் உள்ள ஒரு வாழ்க்கையை நான் நடத்தணும். ஏதோ வாழ்க்கையில ஒரு பிரச்சனை வரும், ஏதோ வாழ்க்கையில ஒரு குறைவுபடும், ஏதோ ஒரு வாழ்க்கையில ஒரு விபத்து வரலாம். எதையுமே நாம தடுக்க முடியாது. தெய்வம் அனுமதிக்காம எதுவும் வராது. ஆனால் எது வந்தாலும் எனக்குள்ள சமாதானம் இருக்கணுமே, நான் எல்லாரோடும் சமாதானமா இருக்கணுமே, உப்புடையவர்களா வாழ்க்கையை நடத்தணுமே. அது தேவ சித்தமாச்சே. செய்தியின் மூலமாக தெய்வம் நமக்கு பேசின இந்த காரியத்தின் அடிப்படையில ஒரு நல்ல தீர்மானம் எடுக்க வேண்டாமா? அப்படி எடுத்தோம் அப்படின்னா எல்லாரும் அந்த தீர்மானத்தின் அடிப்படையில வாழ ஒப்பு கொடுக்கலாமா? ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொருவருக்காகவும் அடியேன் ஜெபிக்க இருக்கின்றேன். சத்திய தோப்பனே, சத்திய குமாரனே, சத்திய ஆவியானவரே, 2025 முதல் மாதம் முதல் நாளில் உங்களுடைய உடன்படிக்கையின் சத்தியத்தை, ஜீவ வார்த்தையை நாங்க கேட்டிருக்கிறோம். வார்த்தைகளுக்காக, சத்தியங்களுக்காக இந்த தெய்வீக நாமங்களை கோடி மகிமையை செலுத்தி துதிக்கிறோம். எத்தனை நன்மையான வார்த்தைகள், தீமைக்கு விளக்கும்படியான சத்திய வார்த்தைகள், சத்திய வசனங்கள். என்னை நேசிக்கிறதுனாலதானே என் இருதயத்துல இதை எழுதுனீங்க. எங்களை நேசிக்கிறதுனாலதான் எங்களுக்குள்ள எழுதுனீங்க. இந்த வசனங்களுக்காக, இந்த சத்தியங்களுக்காக, இந்த வெளிப்பாடுகளுக்காக கோடி நன்றி பீரா, கோடி நன்றி இயேசுவே, கோடி நன்றி ஆவியானவரே. நித்திய ராஜ்யத்துக்கு முன்பாக தலைவணங்கி தீமையை விட்டு விலகவும், ஆவி ஆத்மா சரீரத்தில தீமையை விளக்கவும், ஆவி ஆத்மா சரீரத்தில நன்மையை செய்யவும், எங்க ஆவி ஆத்மா சரீரத்திலே சமாதானத்தை தேடி பின்தொடர்ந்து வாழவும், இப்படி நித்திய ராஜரிகம் விளங்க நீ பரிசுத்தர் 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 என்று உண்மையே தொழுது ஆராதிக்கிறோம், தொழுது சேவிக்கிறோம், தொழுது வணங்குகிறோம். விசேஷமாக தோப்பனே, சத்திய மார்க்க சபையாக கூடி வந்த சிறு பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள், சகோதரிமார்கள், சகோதரர்கள், பெரியோர்கள், ஊழியர்கள் அனைவரையும் இன்னைக்கு நாங்க கேட்ட ஒவ்வொரு சத்திய வசனங்களுக்குள்ளும் ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரா, அணுவின வாழ்க்கையில கேட்ட சத்தியத்தை உணர்ந்து, கேட்ட சத்தியத்தை கைகொண்டு, தீமையை விட்டு விலக்கி நன்மை செய்து சமாதானத்தை தேடி பின்தொடர வேண்டிய கிருபைய எங்களுக்கு அருளும்படி செபிக்கிறோம்.
இது எல்லாமே இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில எங்களுக்காக கொடுத்த அவருடைய குற்றமற்ற ஜீவனுக்குள்ள மறைஞ்சிருக்குங்கிறத அறிஞ்சு அதனாலே சுதந்திரித்துக் கொள்ளுகிறோம். ஜனவரி 1 முதல் டிசம்பர் 31 வரையில இந்த சத்தியத்திலே சிந்தனையா இருந்து இந்த சத்தியத்தை நிறைவேற்றி இந்த சத்தியத்தை சுதந்திரித்து இயேசுவின் 2ஆம் வருகைக்கு ஆயத்தப்பட எங்கள் ஒவ்வொருவருக்கும் அனுகிரகம் செய்ய. அது மாத்திரமல்ல, கிருபாசன தண்டையிலும் நாங்க சேர்றோம். எங்க ஒவ்வொருவருக்கும் ஆரோக்கியம் வேணும், எங்க ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதம் வேணும், எங்க ஒவ்வொருவருக்கும் விடுதலை வேணும். ஆண்டவரே, பிதாவினுடைய இரக்கம், குமாரன் இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, பரிசுத்த ஆவியானுடைய சகாயம் எங்களை ஆரோக்கியப்படுத்தும்படி செபிக்கிறோம். எங்களுக்கு இந்த வருடம் முழுவதும் தேவையான ஆசீர்வாதங்களை கட்டளையிடும்படி செபிக்கிறோம். இந்த வருடம் முழுவதும் கட்டுகள் நீங்கி விடுதலையோடு வாழ உதவி செய்யும்படி சகாயம் செய்யும்படி செபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆதியாகமம் 1:1 வெளிப்படுத்த விசேஷம் 21 வரையிலான தேவையை விளக்கக்கூடிய, நன்மையை செய்யக்கூடிய, சமாதானத்தை தேடி பின்தொடரக்கூடிய எல்லா வசனங்களுக்கும் ஒப்பு கொடுத்து உமக்கு துதிகன மகிமையை செலுத்துகிறோம். சத்திய இயேசுவின் நாமத்தில் சத்திய ஆவியானும் தனியோடு ஜெபிக்கிறோம். சத்தியமுள்ள பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தராகிய இயேசுவை, என் ஆவியே கர்த்தராகிய ஆவியானவரை, என் சரீரமே கர்த்தராகிய பிதாவே, அவர்கள் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். சர்வ வியாபியும் சர்வ ஞானியும் சர்வ வல்லமையும் உள்ள நம்முடைய பிதாவாகி தேவனுடைய சத்திய அன்பும் மீட்பரும் இரட்சகரும் ராஜாவி ராஜாவுமாய் இருக்கிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சத்திய கிருபையும் நல்ல ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர், நித்திய ஆவியானவருமாய் இருக்கிற சத்திய ஆவியானுடைய சத்திய அந்யோன்ய ஐக்கியமும் இந்த வருடத்தின் துவக்கம் முதல் இந்த வருடத்தின் மத்தியிலும் இந்த வருடத்தின் கடைசி வரைக்கும் நம்முடைய ஜீவன் நமக்குள் இருக்க மட்டும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் வருகை பரியந்தமும் நம் அனைவருடனே கூட இன்றைக்கும் இன்றைக்கும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். சத்திய இயேசுவின் மரணத்துக்கு மகிமை உண்டாவதாக. சத்திய இயேசுவின் அடக்கத்துக்கு மகிமை உண்டாவதாக. சத்திய இயேசுவின் 3ஆம் நாளின் உயிர்த்தெழுதலுக்கும் மகிமை உண்டாவதாக. ஆமென். சத்திய வார்த்தையாகிய பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானுடைய வார்த்தையின் தெய்வீக நாமத்தினாலே ஆசீர்வாதங்களும் நன்மைகளும் பாதுகாப்புகளும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் உண்டாயிருப்பதாக. ஆமென், ஆமென்.